இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட் நெறைய பேரால பார்த்திருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு புரியும். ஆனா அத விட ஹைலைட் என்ன தெரியுமா? லைவ்ல இன்னைக்கு சுத்தமா பார்க்க முடியல. அதனால தான் காலைல இருந்து நான் எந்த வீடியோவும் அவ்வளவா அப்லோடே பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு எலிட்டா இருக்கவங்க இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்த்திருந்தாலே தெரியும். விக்ரம்லாம் எதுக்கு திரும்ப உள்ள வந்தாரு அப்படின்னு சுத்தமா புரியல. ஆடியன்ஸ் இந்த மாதிரி வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி பண்றாங்க. இன்னொன்னு பிக் பாஸ் டீமுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் சோசியல் மீடியாலாம் பூமா இருந்தாலும் 1 ஹவர் எபிசோட் பார்க்கறவங்க தான் அதிகம். சோ அவங்க கிட்ட மாயாவ நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள வின்னர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மாயா தான் அதிகபட்சமா வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிசோட்ல நீங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. சோ எல்லாத்தையும் அப்படியே கலந்து கட்டி ஒன்னொன்னா சொல்றேன். எபிசோட் பார்த்து யாராவது டென்ஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்க வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே மார்னிங் டாஸ்க் ஒன்னு வைக்கிறாப்ல. அது எப்படின்னு தெரியல. காலங்காத்தால எந்திரிச்சதுல இருந்து வன்மத்தை கக்கிறது எப்படி அப்படிங்கறத மாயா கிட்ட தான் கத்துக்கணும் போல. பிக் பாஸ் அதிசயமா இன்னைக்கு ஒரு நல்ல டாஸ்க் தான் வச்சாப்ல. நீங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, உங்களோட முதல் வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாப்ல. எல்லாருமே பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. கெஸ்டா வந்தாங்க இல்லையா, அவங்க இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனப்ப என்ன பண்ணாங்க அப்படிங்கறதையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சா மாயா காலையிலே வன்மத்தை கக்குறாங்க. ஐயா பிக் பாஸ், இங்க வீல ஆரம்பிக்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கான். யாரு? விஷ்ணுவ. அவர் வீட்டை விட்டே முதல்ல ஓடி போயிடுவாரு. இங்க இருந்து ஓடினார் அப்படின்னா அடுத்து ஸ்ட்ரைட்டா வேற ஸ்டேட்டுக்கே போயிடுவாப்ல. சரியான கோழ பையன் சார் அப்படிங்கிற மாதிரி கத்தி சிரிச்சு நக்கலா பேசுறாங்க. விஷ்ணுக்கு அது கேட்டுருச்சு. பட் இருந்தாலும் இந்த பொண்ணு ஏன் தான் காலங்காத்தாலே இப்படி வெறுப்பு ஏத்துது அப்படின்னு தெரியல. முதல்ல இது வெளில போச்சு அப்படின்னா இது எங்க ஓட போகுது அப்படின்னு தெரியல. மக்கள் இதை எப்படி ஓட போறாங்க அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டே மணிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. காலங்காத்தால எதுக்கு இந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் கேக்குறாப்ல. அது என்னமோ உண்மைதான். மாயா அந்த அளவுக்கு இரிட்டேஷனை திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஓட்டிங் கொஞ்சம் அதிகமா போய்கிட்டே இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ட்விட்டர்ல. பட் யூடியூப் ஓட்டிங், அதாவது யூடியூப்ல போல் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாயா 3rd 4th தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட்ல தான் இருக்காங்க. ஆனா மாயாக்கு பிஆர் டீம் பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க வின் பண்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கோம். மாயா உடனே உள்ள வந்து, நான் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது படம் சைன் பண்ணிட்டு தான் வந்தேன். மாவீரன்ல ஃபைட் மாஸ்டரா இருந்தார் இல்லையா, அவருடைய படம் தான். சோ உள்ள போன உடனே அதனுடைய வேலை எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் லோகேஷ் கால் பண்ணி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அதாவது கதை படிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கணுமா. இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் வீட்டுல இருக்க எல்லாரையும் அவங்க வசம் மாத்திட்டாங்க போல. சோ வெளில போனா இவங்க ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டே கூட சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி இவங்க சொன்னதை மட்டும் போட்டாங்கல்ல, விஷ்ணுவும் இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு. வெளில போன உடனே முதல்ல நான் 100 நாள் இங்க வந்தனா அப்படிங்கிற மாதிரி என்ன நானே கிள்ளி பார்த்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாப்ல. அதுக்குமே இந்த சைடு மாயாலாம் நல்லா வன்மத்தை கொட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரு, அதை எடிட் பண்ணிட்டாங்க. நானுமே ஒரு படம் கமிட் பண்ணிட்டு தான் வந்தேன். போயிட்டு ஒரு 2 மாசத்துல அந்த படத்தை எடுத்து மக்களை நான் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாப்ல. அதை எதுக்காக கட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சோ மாயா மட்டும் தான் எல்லா வேலையும் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு இல்யூஷனை கொண்டு வரணும். இந்த பொழப்புக்கு அதுக்கப்புறம் தினேஷ் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். முதல்ல என்னோட லைஃப் ஃபர்ஸ்ட்ல இருந்து நியூவா ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மணி வந்து டான்ஸ் ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விஜயவர்மா வந்து கொஞ்ச நாள் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. இந்த மாதிரி ஒருத்தரும் உங்களுக்கு பிடிச்சத சொன்னாங்க. அர்ச்சனா வரும்போது வீட்டுக்கு போன உடனே என்னோட கிரேசினஸ் எல்லாத்தையும் என்னோட ஃபேமிலி கிட்ட முதல்ல ஃபுல்லா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்களை இந்த இடத்துல ஓரளவுக்கு சமாதானப்படுத்தினது வினிஷா தான். அடுத்து வினிஷா வந்து பேசும்போது ஆக்சுவலா காமெடி பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் எமோஷனலா பேசினாங்க. ஆனா அதுலயுமே ஒரு காமெடி இருந்தது. இங்க வந்து விஷ்ணு ஒரு இடத்துல மாதுளப்பழம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுருப்பாரு போல வினிஷா கிட்ட. அதனால வீட்டுக்கு போன உடனே வினிஷாவோட பாட்டி வந்து அவன் என்னமா ஒண்ணு கொடுக்கறது, நான் கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இந்த பொண்ணுக்காக ஜூஸ் போட்டு கொடுத்தாங்களாம். அதை இந்த இடத்துல சொல்லி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. பட் இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விஷ்ணு எங்க மாதுளப்பழம் கொடுக்காதது, பால் கொடுக்காதது, வாழைப்பழம் கொடுக்காததெல்லாம் பிரச்சனையா கொண்டு வந்தா நான் என்னங்க பண்ணுவேன், அந்த பொண்ணு வேற அழுது எனக்கு 2 ஓட்டை கம்மி பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. விஷ்ணு இந்த இடத்துல ஏமா ஆல்ரெடி இவனுங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடுறது ரொம்ப அதிகம், இதுல வேற மாதுளப்பழம் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி இப்ப ஓட்டு வேற கம்மி பண்ணி விட்ட, உனக்கு என்னமா மாதுளப்பழம் தானே பிரச்சனை, இந்த வீட்டை விட்டு வெளில போன உடனே உனக்கு டெய்லி ஒரு கிலோ மாதுளப்பழம் அனுப்புறமா, வேணும் அப்படின்னா உங்க அம்மா அப்பாவுக்கும் சேர்த்து அனுப்புறமா, வேணும்னு சொல்லு நானே வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், இல்லையா சொல்லு உங்க வீட்டுல ஒரு மரத்தையே நட்டு வைக்கிறேன், தண்ணி கூட ஊத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல. பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் திரும்பவும் மாயா அவங்க தான் நல்லவங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நிறுவ பார்த்தாங்க. ஒண்ணு இல்ல, விஷ்ணு அண்ட் பூர்ணிமா இவங்க 2 பேர் லவ் ட்ராக்க மஸ்ட் இவங்க தான் கிரியேட் பண்ணாங்களாம், ஜாலியா கலாய்க்கிறதுக்காக, பூர்ணிமா வெறுப்பேற்றதுக்காக இதை பண்ணாங்களாம். ஆனா பூர்ணிமாக்கு வந்து விஷ்ணு மேல இன்ட்ரெஸ்டே இல்லையா. ஆனா விஷ்ணு தான் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எல்லார்கிட்டயும் போர்ட்ரே பண்ணிட்டாராம். அதனாலதான் இந்த இடத்துல விஷ்ணு வந்து கேவலமானவர் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப டீசெண்டா பட்டது வினுஷா தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க எல்லாம் உருட்டுறாங்க அப்படின்ட்டு. பட் அவங்களால இதை தாண்டி எதுவும் பேச முடியாது. ஏன்னா டீம் சொல்லி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மத்தவங்க எல்லாம் மாயாக்கு சொம்பு தூக்குற அளவுக்கு வினுஷா சொம்பு தூக்கல. நீ உருட்டு உருட்டு உன் வாயி உன் உருட்டு அப்படிங்கிற மாதிரி அமைதியா போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பூர்ணிமா விஷ்ணுவை யூஸ் பண்ணாங்களா, விஷ்ணு பூர்ணிமாவை யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வியை இப்ப மக்கள்கிட்டே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மக்கள்லாம் ரொம்ப தரமான ரிப்ளை குடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதெல்லாம் மாயாக்கு இந்த இடத்துல புரியல போல. உள்ள வந்தவங்க எல்லாம் மாயா தான் கிரேட், மாயா தான் இந்த இடத்துல பெரிய லெவல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்க, இவங்களும் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்றேங்க, விஷ்ணு டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணது இவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக இவ்வளவு நாள் வன்மத்தை கொட்டுறாங்க. அதுக்கு அடுத்து பிக் பாஸ் 2 பேத்த உள்ள அமிச்சாப்ல. அதுல ஒருத்தர் இந்த இடத்துல எதுக்கு வந்தார் அப்படின்னே தெரியல. வேற யாரும் இல்ல, நம்ம சரவணன் விக்ரம் தான். இவங்க 2 பேரும் உள்ள வரதுக்கு பிக் பாஸ் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி வச்சாப்ல. பட் அது பெருசா எடுபடலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 2 பேத்த வீட்டுக்குள்ளேயே ஒலிக்க வச்சு அமுச்சு விட்டாப்ல. விக்ரம் வந்த உடனே விஷ்ணு நீ பண்ணதெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை தான் வெறுப்பேத்துறாப்ல. வந்த உடனே மாயா கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், எல்லா வீடியோவும் பார்த்துட்டேன், நான் இப்ப மாயாவை கிழிக்க போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. போன உடனே சொம்பு தான் தூக்குவார் அப்படிங்கிறது முந்தானேத்தே எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேத்த மாதிரி வந்த உடனே மாயா நான் உங்ககிட்ட சாரியே கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கால்ல விழாத குறைய கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுல வேற மாயா கிட்ட தனியா உட்காந்து மாயா நான் வெளில போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் ஒரு வாரம் எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தப்ப கூட நான் வந்து கொஞ்சம் மன வருத்தத்துல மணிக்கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணேன். பட் அவங்க தான் என் மைண்ட்ல நிறைய விஷயங்களை இன்ஜெக்ட் பண்ணி உனக்கு எதிராக பேச வச்சுட்டாங்க. பட் வெளில போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஆனா நாம பாக்குற மாதிரிலாம் வெளில கேம் பார்க்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட சாரி சொல்லி நீ தான் கெத்து, நீ தான் வேற லெவல்ல கேம் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி லைவ் ஃபுல்லா சொம்பு தூக்கிட்டு இருந்தாப்ல. இதுல வேற ஒரு இடத்துல இவங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடும்போது அர்ச்சனா வந்து வேற லெவல்ல வெளில ஆளெல்லாம் செட் பண்ணிருக்கா, எல்லாமே ஃபேக், அர்ச்சனாக்கு ஆடியன்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி புலம்புன்னு புலம்புனாப்ல. அது மட்டும் இல்லாம நான் இங்க உள்ள வரும்போது அவளை நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும் அப்படின்னு தான் வந்தேன். பட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா இவங்க அப்பா வந்ததுனாலதான் விக்ரம் வெளில போகும்போது ஓரளவுக்கு நல்ல பேர்ல போனாப்ல. அதை நாமளே ரிவ்யூல சொல்லியிருந்தோம். ஆனா அது எல்லாத்தையும் திரும்ப குழி தோண்டி புதைப்பது எப்படி அப்படிங்கறத படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னில இருந்து விக்ரம் திரும்பவும் எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல வேற இவர டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூப்பிடுறாங்களாம். அப்படி கூப்பிடுறதே இவரை கலாய்க்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது இவருக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல. மாயாக்கு முழுசாவே இந்த இடத்துல சொம்படிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. நல்லா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க போல, நல்லாவே வேலை செய்ததெல்லாம். ஆனா இந்த இடத்துல கூல் சுரேஷ் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணாப்ல. இவர் தான் இந்த இடத்துல மத்த 3 பேர்கிட்ட கொஞ்சம் ஒழுங்கா ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு இருப்பாப்ல. இதுல வேற மாயாக்கு இந்த இடத்துல விக்ரம் சொம்பு தூக்கும் போது விஜயவர்மா வேற பரவாயில்லடா நீ போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தல, சூப்பர்ரா, உனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சுல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி அவரு அண்டாவை தூக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கு தான் நீங்க எலிமினேட் ஆகி வெளில போனாப்ல. அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போட்டு விட்டு பிராவோ உள்ள அமிச்சாங்க. பிராவோ வந்து எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலா நடந்துகிட்டாப்ல. மோஸ்ட்லி அவர் இந்த இடத்துல விஷ்ணு, மணி, தினேஷ் கூட தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நல்லா சில் பண்ணிட்டு இருந்தாரு. எந்தவித வன்மமும் இல்லாம உள்ள வந்தது அவர்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மணி, தினேஷ், விஷ்ணு இவங்க எல்லாம் தனியா உட்கார்ந்து பேசும்போது விக்ரம் வந்த உடனே நான் ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறானா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இந்த இடத்துல புலம்ப. மணியும் சரி தினேஷும் சரி கிளியரா சொல்லிட்டாங்க, அவனுக்கு இதுதான்டா டைம், பாதியிலே ஆட முடியாம வெளில போயிட்டான், இப்ப வந்தான் அப்படின்னா வன்மத்தை கக்க தான் செய்வான், விடு, அவன் வளர்றத வளரிட்டு போயிட்டோம், வெளில போயிட்டோம், பார்த்துட்டு ஒழுங்கா திருந்தல அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து கூல் சுரேஷ் வந்து ஒரு பஞ்ச் அடிச்சிருப்பாப்ல, அதை கட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, டேய் தம்பிங்களா நீங்க ஏதாவது உண்மையை சொல்லியிருப்பீங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்காது, அதனால இப்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டு இருந்தாரு. பட் அதை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த வீட்ல நடந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி நாங்க ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோவை போட்டு காமிச்சாப்ல. இதுல தான் எனக்கு தெரிஞ்சது பிக் பாஸ் டீமுக்கே அர்ச்சனா மேல வன்மம் இருக்கு அப்படின்ட்டு. இந்த வீட்ல அர்ச்சனா வந்து எந்த டாஸ்க்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லையா, எஸ்பெஷலி அந்த டீஸ்வரி கேரக்டர் அந்த அளவுக்கு அழகா ஃபுல் ஆஃப் பண்ணாங்க. கமல் சாரே பாராட்டினாரு. அதை இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட காமிக்கல. இந்த டாஸ்க் எல்லாத்துலயுமே மாயா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, கோல் சுரேஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, மத்தவங்க எல்லாம் நல்லா ஆடினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அர்ச்சனா பெர்ஃபார்ம் பண்ணதை காமிக்கவே இல்லை. இந்த ஷோல நடந்த டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல டாப் 3ல கண்டிப்பா அந்த டீஸ்வரி கேரக்டர் இருக்கும். அதையே இந்த இடத்துல போடல. சோ இதுலயே புரிஞ்சிருச்சு அர்ச்சனா மேல இவங்களுக்கு எல்லாம் வன்மை இருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியில தினேஷ்க்கும் அர்ச்சனாக்கும் திரும்ப ஒரு சண்டை வரும். மார்னிங் டாஸ்க்ல யாருக்காவது ஒருத்தருக்கு ஓட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, அதுல கூட அர்ச்சனாக்கு யாரும் ஓட்டு கேட்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து இல்லம்மா தினேஷ் உனக்காக தான் கேட்கலாம் அப்படின்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் கேட்டதுனால தான் எனக்கு கேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தினேஷ் உடனே நீ என்ன சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்ல, இவங்க உடனே நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்ல, இவங்க திரும்பவும் நீங்க 2-3 நாளா என்ன அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, நேத்து நடந்த சண்டே இந்த இடத்துல திரும்பவும் பேச ஆரம்பிக்க அர்ச்சனா அம்மா இதுக்கு மேல நான் எதையும் கேட்கல, இன்னும் 5 நாள் தான் இருக்கு, நான் நிம்மதியா போறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போயிட்டாங்க. பட் இது ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய சண்டை மாதிரிலாம் போல. இதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போது, உங்க 5 பேத்தையும் 5 ரூம்ல போட போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாப்ல. யாருடைய கதவு திறந்து வெளில வரீங்களோ அவங்க சேஃப், உள்ளே இருக்கவங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி எலிமினேஷன் ஆரம்பிச்சாப்ல. இதில் தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது, மாயாவை தூக்கி பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்குள்ள அடைச்சு வச்சாப்ல, அர்ச்சனாவை தூக்கி ஸ்மால் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல அடைச்சு வச்சாப்ல. இது எனக்கு தெரிஞ்சு தற்செயலா செஞ்ச மாதிரி தெரியல. பிக் பாஸ் வீட்ல இருக்கிறதுனால மாயா மேபி வின்னர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்மால் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல அடைச்சு வச்சதுனால அர்ச்சனாவை ரன்னர் அப்க்கு புஷ் பண்ற மாதிரி எனக்கு படுது. இது தற்செயலா நடந்த
நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இத பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. சோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு ஒரு கதவா திறக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல எடுத்த உடனே தினேஷ் சேவ் ஆயிடுவாப்ல. ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அவருடைய கதவு ஓபன் ஆயிட வந்துரும். அடுத்து 2வது வாட்டி ஓபன் பண்ணும்பொழுது மாயா வந்துருவாங்க. 3வது வாட்டி மணி வந்துருவாப்ல. 4வது வாட்டி அர்ச்சனா வந்துருவாங்க. அர்ச்சனா வந்து ஸ்மால் பிக் பாஸ்ல இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்துருவாங்க. அடுத்ததா விஷ்ணு வெளில இருப்பாப்ல. பெட்ரூம்குள்ள விஜய் வர்மா இருப்பாப்ல. இதுதான் கடைசி. யாராவது ஒருத்தர் அப்படியே வெளில போனீங்க அப்படின்னா மனசை திடப்படுத்திக்கங்க, நீங்களும் வின்னர் தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லி ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல விஷ்ணு ஓபன் ஆகாது, பயந்துருவாரு. ஓகே பிக் பாஸ் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுவாரு. அப்புறம் பார்த்தா கதவு சரியா திறந்திருக்காது. அப்புறம் பார்த்தா இவரது ஓபன் ஆயிடும். உள்ள விஜய் வர்மா மாட்டிப்பாப்ல. சோ அவர் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். மாயாக்கு மூஞ்சே மாறிடும். என்னடா எனக்காக இவ்வளவு பண்ணிட்டா கடைசியில போறியாடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவருக்கு அடிமையா தான் அவரை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த வேலையை சிறப்பா முடிச்சுட்டு டாடா பை பை அப்படின்னு போயிட்டாப்ல. இதுக்கப்புறம் மாயா உட்காந்து அவங்களோட கேங் கிட்ட விஜய் வர்மா எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவ்வளவு அழகா டாஸ்க் விளையாண்டான், இத்தனைக்கும் அர்ச்சனாவை பத்தி உண்மையெல்லாம் சொன்னதுனாலதான் அவனை வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த முட்டா பசங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு மணி தினேஷை பத்தி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஷ்ணு வந்து கேவலமானவன், கேமே விளையாடல. ஆனா அந்த பக்கம் விஜய் வர்மா வந்து ரொம்ப நல்லவன், பயங்கரமா கேம் விளையாண்டான், அவன் எப்படி வெளில போலாம், அததான் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஷ்ணுவை விட மாயாக்கு ஓட்டு கம்மி தான். ஆனா இப்ப எப்படி மாயாக்கு இந்த இடத்துல இவ்வளவு அளவுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. இன்ஃபேக்ட் இந்த இடத்துல அவங்க 4வது பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஒன்னும் அந்த அளவுக்கு அப்படியே டாப் செகண்ட்ல கூட இல்ல. மணியை கூட அவங்க இன்னும் முந்தல. ஏன் தினேஷ கூட அவங்க இன்னும் முந்தி போகல. ஆனா ஹாட்ஸ்டார் ஓட்டிங் படி பார்த்தா மாயாக்கு தான் அதிகமான ஓட்டு விழுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே உருட்டுன்னு உருட்டி கடைசியில அவங்களுக்கு கப்பத்துக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. பட் அன்அபிஷியல் ஓட்டிங்ல, அதாவது தமிழ் கிளிட்ஸை பொறுத்த அளவுக்கு மாயா 4th தான் இருக்காங்க. விஷ்ணு வந்து அவங்களுக்கு அடுத்து தான் இருக்காரு. அதான் எப்படின்னு எனக்கு புரியல. அந்த பக்கம் விஷ்ணு உட்காந்து எப்படி அவன் வெளில போனா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மணி சொல்லுவாப்ல, இல்லப்பா அந்த ஸ்ட்ராட்டஜி டாஸ்க் ஒன்னு வச்சாங்கல்ல, அதுல அவன் என்ன பேசினா அப்படிங்கறத மக்கள் கவனிச்சிருப்பாங்கல்ல, அதனால கூட அவன் வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஏன்னா அவன் அப்படியே மாத்தி மாத்தி பேசுறான்பா. அவன் ஒரு சைடு பையஸ்டா இருந்துட்டு அதை அப்படியே ஒத்துக்கிட்டா கூட பரவாயில்ல, இல்லன்னு சாதிக்கிறான்ல, அதனாலதான் இவன் பொய்யானவன் அப்படின்னு நினைச்சு மக்கள் தூக்கி வெளில போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படியே பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாப்ல. சோ இன்னைக்கு வந்து அந்த வீடியோல சுத்தமா அர்ச்சனாவை காட்டவே இல்ல. சோ அதுல இருந்தே நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு, அர்ச்சனாவை வின்னர் ஆக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரதீப்பும் இப்படிதான் பண்ணாங்க. என்னதான் மக்கள் ஓட்டு இருந்தாலுமே அவர் ஈஸியா ரெட் கார்டை கொடுத்து ஒரு அலிகேஷனை கிரியேட் பண்ணி வெளில அமிச்சிட்டாங்க. இப்ப அர்ச்சனாக்கு அதே தான் பண்றாங்க. பிளான் பண்ணி பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. இந்த வாரம் ஃபுல்லா அர்ச்சனாவை எந்த இடத்துலயுமே பெருசா காட்டவே இல்லை. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அவங்கள பத்தி நெகட்டிவா போற மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும் அதை அழகா காமிக்கிறாங்க. பாசிட்டிவா போற எந்த விஷயத்தையும் காமிக்கிறதே இல்ல. இதுல வேற தினேஷ் அர்ச்சனா சண்டையை வேற ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை மாயாக்கு ஓட்டு விழல அப்படின்னா கூட தினேஷை இறக்கி மாயாவை ரன்னர் அப் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அட்லீஸ்ட் தினேஷை விட மாயா பெட்டர் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மாயா அந்த அளவுக்கு பெட்டரான ஆள்லாம் கிடையாது. மாயாவை விட எனக்கு கேட்டீங்கன்னா விசித்ரா எவ்வளவோ பெட்டர். அவங்க டாப் 5ல வந்திருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இதுல வேற நாளைக்கு புள்ளி கேங்ல இருக்கக்கூடிய எல்லாரும் உள்ள வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜோவிகா, நிக்சன், பூர்ணிமா இவங்க 3 பேர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா புள்ளி கேங் ஃபுல்லா இந்த இடத்துல செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்ல, இவங்களை போட்டு பொளந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மாயா தான் உத்தமர், மாயா தான் எல்லாத்தையும் பண்ணாங்க, மாயா தான் தலை சிறந்த கேமர், மாயா தான் என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி உருட்டுன்னு உருட்டுவாங்க. இன்னைக்கு காலையில ஒரு 5 நிமிஷம் விஷ்ணு பேசி எல்லாரையும் சிரிக்க வச்சாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த 100 நாள்ல மாயா என்னைக்காவது பேசி எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காங்களா? வன்மத்தை கொட்டி அவங்களே சிரிச்சுப்பாங்க. அது நமக்கு இரிட்டேஷனா தான் இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம சொன்னா அவங்க என்டர்டெய்னரா அப்படிங்கிற மாதிரி சேனலே நம்மளை பார்த்து கேட்பாங்க. என்ன பண்றது? சோ இன்னைக்கு எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு தூரம் வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். போற போக்குல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.